ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கேமர்ஸ்னால் யார், அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, நம்மளும் கேம் விளாட்றோமே, நம்மளாம் கேமர்ஸா, நம்ம எப்படி இந்த கேமை வச்சு ஏர்ன் பண்ணுறது, அது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு சாதாரண கேமர் வந்து அவரோட 30 வயசுலேயே வந்து $1 மில்லியன் வந்து சம்பாதிச்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட 70 கோடி. பார்த்துங்க, 30 வயசில் 70 கோடி சம்பாதிச்சுட்டு வரோம். அது எப்படா சம்பாதிப்பார் அப்படின்னு கேட்பீங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோ. நம்மளும் எப்படி கேமர்ஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோன்னு கூட சொல்லலாம். மட்டும் வந்து பல கேமர்ஸ் வந்து இவர் மட்டும் தான் ஏர்ன் பண்ணுறாரா அப்படிலாம் கேட்காதீங்க. பல கேமர்ஸ் வந்து இது மட்டும் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கு. எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கேமர் எடுத்துப்போம். குருவோ டெக்ஸோமின்னு ஒரு கேமர் இருக்கார். அவர் வந்து அவரோட 26 வயசுலேயே $3 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்போர்ட்னால் ஃப்ரீ ஃபயர் விளாட்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸ்போர்ட்னால் என்னென்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஃபிசிக்கலான ஒரு ஃபுட்பாலு அது மட்டும்லாம் நடக்குதுல்ல, ஒரு ஸ்போர்ட், அது எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க. இப்போ ஐபிஎல்லாம் நடக்குது, அதெல்லாம் எத்தனை பேர் பார்க்க வருவாங்க. அது மட்டும் 2 கேமர் டீமை வச்சு நடத்துகிறது ஸ்போர்ட் தான். இது வந்து ஃபிசிக்கலாக நடக்காது, ஆனால் கம்ப்யூட்ரு இது மட்டும் மொபைலில் வந்து 2 டீமுக்கும் கிளாஸ் கோட் மேட்ச்சு, அது மட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிளாஸ் கோட் மேட்ச்சு அது மட்டும் போட்டு அதில் அது 2 பேருக்கும் போட்டி நடத்துகிறது வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து பார்க்க வருவாங்க. நம்ம ஊர் சைடு தான் இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டிலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அமெரிக்கா அது மட்டும் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்நைட்டு தான் இருக்கிறதுலே அதிகம். ஏன்னா 2018 வந்து ஃபார்ட்நைட் தான் அதிகமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணப்பட்ட கேமுன்னு சொல்லுறாங்க. அதில் தான் அதிகமாக ஏர்னும் பண்ணியிருக்கு. ஃபார்ட்நைட் தான் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கு அதிலலாம். ஏன்னா அப்போக்கி வந்து ஃப்ரீ ஃபயர் 2018 ஃப்ரீ ஃபயர்லாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் நிறைய பேர் பார்க்க வருவாங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாலாம் வந்து என்ட்ரி ஃபீலாம் கொடுக்க மாட்டாங்க. கன்ஃபார்ம் அது காசு நிறைய பிடுங்குவாங்க ஸ்போர்ட் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர் எல்லாம் சேர்த்து ஒரு $100 மில்லியன் குறைஞ்சபட்சம் ஏர்ன் பண்ணுவாங்க. என்னடா $100 மில்லியன் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் கம்மி அவங்களுக்கு. அதில் வந்து ஒரு $20 மில்லியன் வந்து கேமர்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஜெயிக்கிற ஆளுக்கு, தோக்குற ஆளுக்கும் தனியாக சம்பளம் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து விளாட்றாங்களே, இதனால் அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. இப்படி ஒரு வழி இருக்குது. அதாவது ஸ்போர்ட்டில் மட்டுமே அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். 300 கோடி 400 கோடிலாம் கேமர்ஸ் வந்து, நான் வந்து விளையாட்டு சொல்லலை, வேணால் நீங்கள் போய் பிளாகு அஃபிஷியலான வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ காசு வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கேமர்ஸுக்கெல்லாம் பெரிய ஸ்கோப்பே இருக்குது கேமர்ஸ். அது மட்டும் இப்போ ஸ்போர்ட்டுக்கும் சாதா ஸ்போர்ட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் வச்சுன்னு வச்சிங்களேன், எது ஜெயிக்கும்னு நீங்கள் சும்மா கமெண்ட் பண்ணுங்களேன். எது ஜெயிக்கும்னா ஸ்போர்ட் தான் ஜெயிக்கும். எதுலன்னு சொல்லிட்டேன்னா, மணி ஏர்ன் பண்ணுறதில்ல. ஒரு சாதா ஸ்போர்ட் வந்து ஒரு $100 மில்லியன் ஒரு மேட்சுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் அந்த டிக்கெட் செலவு எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோது சம்பாதிக்கிறாங்கன்னா, ஸ்போர்ட்டு அசால்ட்டாக ஒரு $300 மில்லியன் வந்து சம்பாதிச்சிருமா. ஏன்னா ஸ்போர்ட்டு அவ்வளோ பவரானது. அதனால தான் நிறைய கம்பெனி அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதனால தான் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது ஸ்போர்ட் கம்பெனி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட் கம்பெனி மொத்தமாக குளோபல்லே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னா, அதாவது 2017 வந்து $655 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. அதே 2018 எவ்வளோ தெரியுமா ஏர்ன் பண்ணியிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். $1000 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்கள். அப்படின்னா இப்போ 2019 கணக்கு எடுத்தாங்கன்னா பில்லியன்லாம் தாண்டி போயிடும். அவ்வளோது ஏர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமை பற்றி பார்ப்போம். கேமர்ஸ் எப்படி லைவ் ஸ்ட்ரீமில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இது வந்து கேமருக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஏர்னிங்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க மட்டும்தான் ஒர்க் போடுறாங்க. அதனால் ஸ்போர்ட் கம்பெனிலாம் கிடையாது. அவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. என்னென்ன ஆப்லனா அதிகமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பை விட அதிகமாக வெறும் கேமிங்க்கு மட்டுமே உள்ள ஒரு ஆப் இருக்குது. ட்விட்ச்னு ஒரு ஆப் இருக்குது. அது வாயில் கரெக்டாக வர மாட்டேங்குது, கோச்சிக்காதீங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் கேமிங்க்கு மட்டுமே லைவ் போட்டு எக்கச்சக்கமாக அந்த ஆப் மூலியமாக காசு தருவாங்க. அந்த ஆப்பில் எக்கச்சக்க ஆட் வருமா, அது மூலியமாக காசு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களும் டொனேட் பண்ணுவாங்க. கேமர்ஸுக்கு எக்கச்சக்கமாக வந்து டொனேட் பண்ணுவாங்க. அது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் கேமர்ஸோட பவர் என்னன்ட்டு. நம்ம சும்மா விளாண்டோம் அது மட்டும் இல்லாமல் கேமில் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்கில்லு, நீங்கள் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ஸ்போர்ட் அது மட்டும் இதில் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்களும் ஜெயிக்கலாம் நிறையா. நீங்களும் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்க நீங்களும் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கேமருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சர்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனால் சும்மா கேமை விளாண்டன்னு மட்டும் இல்லாமல் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஸ்கில்லெல்லாம் டெவலப் பண்ணுங்கள்.
ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேமராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.